ஹாய், நான் ஆகாஷ் விஜய். இன்னைக்கு எபிசோடில் நம்ம எப்படி ஒரு ஃப்ரேமையும் சினிமேட்டிக்காக வந்து செட் பண்ணுறது, அந்த சினிமேட்டிக் லுக் எப்படி கொண்டு வரது அப்படின்றத பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் ரிதம் பற்றி பேசலாமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, பேசுங்கன்னு சொல்லி. பட் நான் அதுக்காக கண்டென்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இன்னும் எனக்கு ஒரு வீடியோ பண்ணுற அளவுக்கு அதுக்கு கண்டென்ட் கிடைச்சதா வந்து எனக்கு தோணலை. ஸோ நான் அதை வந்து ஹோல்டு பண்ணி எப்போ அதுக்கு எனக்கு ஃபுல்லாக கண்டென்ட் கிடச்சிருச்சு நான் நினைக்கிறேனோ அப்போ கண்டிப்பாக நான் வந்து அதை பற்றி பேசுகிறேன். இன்னைக்கு எபிசோடில் நம்ம எப்படி வந்து ஒரு ஃப்ரேமையும் சினிமேட்டிக்காக வந்து செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம லாஸ்ட் வீக் வந்து சாட்டர்டே சண்டே வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் வந்து நடத்தணும். ஒரு 6 செஷன் நடந்துச்சு. பயங்கரமாக வந்து ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. அடுத்த ஒரு 3 வாரம் அது போக தான் போகுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நான் வீடியோவில் சொல்கிற சில விஷயங்களை ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த சென்ஸ் அதை வந்து நான் ரூல்ஸ்ன்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை கைட்லைன்ஸ்னு சொல்லி சொல்லும்போது, இதை இப்படி தான் பண்ணணும், இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், இதை பண்ணிட்டு தான் இதை பண்ணணுன்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து தீம் அப்படின்றது ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம், தீம் இல்லாமல் ஒரு படம் ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து நான் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். அதில் நான் சில வீடியோஸில் தீமை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் படம் பண்ணுங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது, இதுக்கு தீம் என்ன, இது தீம் தெரியாமல் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு அவர் வந்து கொஷின் கேட்டார். ஆனால் நாங்கள் ஒர்க் பண்ண ஸ்கிரிப்டில் அந்த ஸ்கிரிப்ட் போக போக ஒரு பாதி வேலை தான் வந்து ஆஃப் வேலை தான் வந்து ஓகே இதை வந்து இப்படி இந்த விஷயத்த சொல்லலாம், இந்த விஷயம் மூலயமா இதை சொல்லலாம் அப்படின்ற அந்த தீமை வந்து அரைவ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்கிரிப்ட்டும் ஒரு மாதிரி வந்து டிமாண்ட் பண்ணும், ஒரு விஷயமும் வந்து ஒரு மாதிரி வந்து டீல் பண்ணணும். இது வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ். இதை வந்து இப்படி தான் பண்ணணும், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப்னு இது ஒரு ப்ரொசீஜரோ இல்லை ஃபார்முலாவோ வந்து கிடையாதுன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் இருக்குது, இப்படி தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நான் சொல்கிறத ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலும் எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த பாயிண்ட் சொல்கிறேன். நான் சொல்கிற எல்லாத்தையும் மைண்டில் வச்சு உங்கள் ஸ்டைலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ற பாயிண்ட் தான் வந்து சொல்ல தோணுச்சு. இதே மாதிரி ஃபியூச்சர் டிஸ்கஷன்ஸில் வந்து பேசும்போது அவங்க கொடுக்குற ஐடியாஸில் உங்களுக்கு நான் எதனா வந்து ஒரு டேக் அவே மாதிரி அதிலிருந்து எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த விஷயங்கள்லாம் நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஜிடியில் நடந்த ஒரு கிளிம்ஸ் மாதிரியும் இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நடக்க போகிற செஷன்ஸுக்குலாம் வந்து அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே தான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே வரும். யூடியூப்பில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். சரி, ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நிறைய வளவலன்னு பேசிட்டோம். சினிமேட்டிக்காக வந்து ஒரு ஃப்ரேமை செட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். பட் ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம மாறும்போது, ஒரு பிகினராக இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம் தான். சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணால் நம்ம அதை அச்சீவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்றது. லொக்கேஷன் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறது எக்ஸ்டீரியரா இன்டீரியரா அப்படின்ற விஷயம். இப்படி அந்த எக்ஸ்டீரியரா இன்டீரியரான்றதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரேமில் எந்த அளவுக்கு டெப்த்து வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டெப்த் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் இருக்கக்கூட டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பிளர்ராக தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதான் வந்து நம்ம டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெப்த்தை வந்து எக்ஸ்டீரியரில் ரொம்ப ஈஸியாகவே வந்து கிரியேட் பண்ணிட முடியும். பட் இன்டீரியரில் ஒரு சின்ன ரூம்குள்ளே ஷூட் பண்ணும்போதோ இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே ஷூட் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா அந்த டெப்த்தை வந்து கிரியேட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கார்னர்ஸ் ஆஃப் த வாலெல்லாம் வந்து ஷூட் பண்ணோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் டெப்த்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே டைம் ஏன்னா நமக்கு டயக்னலாக இருக்கும். இப்போ இந்த கார்னரில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கேமராவில் ஆர்டிஸ்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டயக்னலாக இருக்கும்போது கொஞ்சம் பிளேஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் ப்ளே பண்ணலாம், ஒரு டெப்த்தை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம வீடுகளில் ஷூட் பண்ணும்போது இப்போ நம்ம ரூமுக்குள்ளே ஒரு ஷாட் இருக்குது, ரூம் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, என்னால் வந்து ஒரு டெப்த்தே க்ரியேட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கேமராவை எடுத்துகிட்டு போயிட்டு டோருக்கு வெளியே வச்சுடுங்க. டோருக்கு வெளியே இருந்து ரூம்குள்ளே நடக்கிறத காட்டும் போது நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு டெப்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்டோரில் நம்ம ஷூட் பண்ணும்போதும் நம்ம வீட்டுக்குள்ளே ஷூட் பண்ணும்போதும் நம்மளால் வந்து ஒரு டெப்த்தையும் அந்த சினிமேட்டிக் ஃபீலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்ம இன்டீரியரில் ஷூட் பண்ணும்போது லைட்டிங்கும் வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸ்டீரியர்லேயும் லைட்டிங் முக்கியம், பட் இன்டீரியரில் நமக்கு வந்து சஃபிஷியன்ட் லைட் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து சில லைட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு குட்டி ஸ்பேஸ்லாம் நான் எப்படி வந்து லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, என்னால் வந்து கரெக்டாக அதெல்லாம் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து விண்டோஸ் எல்லாம் வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே வந்து சன்லைட் வந்து ஒரு சோர்ஸாக வந்து அந்த சைட்லேருந்து வரும். ஸோ உங்களுக்கு அந்த சன்லைட்டை வச்சுமே நீங்கள் வந்து சூப்பராக வந்து க்ரியேட்டிவிட்டியாக வந்து உங்களால் வந்து திங்ஸை வந்து கொண்டு வர முடியும், பூஸ்ட் பண்ண முடியும். இல்லை எனக்கு சன்லைட் வந்து அந்த சைடில் சரியாக வரல அப்படின்னும் போது நீங்கள் எதனா ஒரு லைட் வச்சு அதை வந்து சன்லைட் மாதிரி வந்து ஃபேக்கும் வந்து உங்களால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். இதை ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஒரு பிகினராக இருக்கும்போது நம்ம அட்லீஸ்ட் ஒரு ட்ரை ஆச்சும் பண்ணுவோமே, ஒரு சன் கன் வச்சோ உங்களால் எப்படி முடியுதோ, என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ, சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம்
வச்சு என்ன பண்ண முடியுமோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி ஒரு ஃபேக்கான சன்லைட் கிரியேட் பண்ணும்போது அது கொஞ்சம் நம்மளோட ஃப்ரேமை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு ரூம்குள்ளே ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் வால்ஸாக இருக்கும், இல்லை வேறு எதனா ஒரு கலரில் ரொம்ப பிளெயினாக வந்து இருக்கும். நம்ம வந்து படங்களில் வந்து அப்படி பிளெயினாக ஒரு வாலுக்கு முன்னாடி ஒரு கேரக்டரை நிற்க வச்சு பேச வைக்கும் போது அது ரொம்ப வந்து நமக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகாது, இல்லை சினிமேட்டிக்காக வந்து ஃபீல் ஆகாது. ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வாலில் இருந்து நம்மளோட சப்ஜெக்டை வந்து நம்ம கொஞ்சம் செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்கு ஒரு டெப்த்து கிரியேட் பண்ணணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி வாலை வந்து கொஞ்சமாக வந்து எதனா கலர் பண்ணுங்கள், எதனா ஒரு ப்ராப் ஆட் பண்ணுங்கள், எதனா ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூ அதுக்குள்ளே கொண்டு வர பாருங்கள். இதெல்லாமே வந்து ஆர்ட் டைரக்ஷன் செய்ய வேண்டிய வேலை. நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது நம்மக்கிட்ட ஆர்ட் டைரக்ஷன் சொல்லி தனியாலாம் வந்து யாரும் இருக்க போகிறதில்ல. ஸோ நம்மளே தான் சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பேசிக்காக ஒரு அட்லீஸ்ட் அந்த கேரக்டரோட மைண்ட் செட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான போஸ்டர்ஸ் ஓட்டுறது அப்படின்ற மாதிரி எதனா சின்ன சின்ன விஷயங்களாச்சும் வந்து உங்களோட வாலில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நம்ம ப்ராப் எதனா ஒன்று ஆட் பண்ண பாருங்கள். இப்படி பண்ணும்போது நம்மளோட ஒரு ஃப்ரேமை வந்து அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பூஸ்ட் ஆகிட்டே போகும். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு பிளெயினான வாலுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் உட்காந்து பேசுறதுன்றது வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். அதே வந்து ஒரு டிஸ்டன்ஸில் உட்காந்து பேசுகிறாங்க, ஒரு டெப்த்து இருக்குது அப்படின்னும் போது அது வேறு ஒரு ஃபீலை கொடுக்கும். அதே அந்த வால் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பெயிண்ட் ஆகிருக்கு, அதில் வந்து அவங்க ஐடியாலஜி ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான பெயிண்டிங்ஸ் வந்து இருக்குது, இல்லை போஸ்டர்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்கன்னும் போது அதெல்லாமே இட் ஆட்ஸ் வேல்யூன்றதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ பெரிய லெவலில் பண்ண முடியலனாலும் குட்டி குட்டியாக நம்ம என்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே வந்து சின்ன சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட்டிங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஃப்ரேமுக்கு முன்னாடி என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கலர்ஸ் அப்படின்னு நான் சொல்லும் போது வாலோட கலராக இருக்கட்டும், இல்லை காஸ்டியூம் வந்து என்ன காஸ்டியூம் போடுறாங்க அப்படின்ற அந்த காஸ்டியூம் கலராக இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ண செட் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய கலராக இருக்கட்டும். ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே வந்து என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, வேறு கலர் யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து அதை பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து கேரக்டர்ஸ் போட்டிருக்க அவங்க காஸ்டியூமை வந்து நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது கான்ட்ராஸ்டான கலர்ஸ் யூஸ் பண்ணலாமா, இல்லை காம்ப்ளிமெண்டிங் கலர்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்றதெல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு வந்து ஷூட்டுக்கு போங்க. இந்த கலர்ஸை பற்றிலாம் வந்து நம்மளே வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். எதெல்லாம் காம்ப்ளிமெண்டிங், எதெல்லாம் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், இப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கலர்ஸை பற்றி நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேலே கார்ட்ஸில் கொடுக்குறோம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், வந்து அந்த வீடியோ எல்லாமே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது காம்போசிஷன் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். அதுக்குமே வந்து நம்ம தனியாக வந்து வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதையுமே வந்து நீங்கள் பாருங்கள். ஹெட் ரூமு, லுக் ரூமு, ஒரு லீடிங் லைன்ஸ் கிரியேட் பண்ணுறது, ஒரு ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் பார்த்து ஃப்ரேம் செட் பண்ணுறது, இப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சும்மா நான் ஒரு கேமரா எடுத்துகிட்டு போய் நான் வந்து செட் பண்ணிட்டேன் ஒரு ஃப்ரேமுன்றது இல்லாமல் எப்படி ஒரு ஃப்ரேம் இன் ஃப்ரேம் கிரியேட் பண்ண முடியுமான்றதை பாருங்கள். ஃப்ரேம் இன் ஃப்ரேம்னா ஒரு ஃப்ரேமுக்குள்ளே ஒரு டோர் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரேம் இன் ஃப்ரேம் கிரியேட் பண்ண முடியுதா, ஒரு லீடிங் லைன்ஸ் கிரியேட் பண்ண முடியுதா, எதனா ஒன்று வந்து காம்போசிஷனில் புதுசாக பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள். இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இல்லை அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ், இருக்கக்கூடிய ப்ராப்ஸ், ஒரு டேபிள் இருக்கும், இல்லை எதனா ஒரு பென் ஸ்டாண்ட் இருக்கும், அது இதுன்னு எதனா ஒரு குட்டி குட்டி ப்ராப்ஸ் இருக்கணும் ஒரு ரூமுக்குள்ளே. ஸோ அந்த ப்ராப்ஸ் எல்லாத்தையும் அலைன் பண்ணும்போது உங்கள் ஃப்ரேம் வந்து எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். அதில் ஒரு மீனிங் கிரியேட் பண்ண பாருங்கள். உங்கள் ஃப்ரேமை ரொம்ப அழகாக மாற்ற பாருங்கள். ஸோ இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி வந்து ஒரு ஃப்ரேமுக்கு டைம் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளால் ஈஸியாக வந்து பல திங்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் ஃபியூச்சர் ஃபிலிமில் இல்லை நிறைய ப்ரொடக்ஷனோட செய்யக்கூடிய ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பக்காவாக பிளான் பண்ணி ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இப்படி ஒர்க் பண்ணணும், இதெல்லாம் வந்து பண்ணணும், ஃப்ரேமை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணுவாங்க. பட் நம்மளால் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ண முடியாது பிகினராக இருக்கும்போது. ஸோ இருக்கிறத எப்படி பண்ணுறது, இருக்கிறத வச்சு வந்து கம்மியான விஷயங்கள் இருந்தாலும் அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான வழிகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறது ஃப்ரேமில் அப்படின்றதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிரியேட்டிவ் ஃப்ரேமிங் அப்படின்றது யூஸ்வலாக வந்து ஒரு ட்ரைபாடோ இல்லை வந்து ஒரு ஸ்லைடரோ யூஸ் பண்ணி இல்லை கிம்பல் யூஸ் பண்ணி வந்து ஷார்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரேம் வந்து செட் பண்ணுவாங்க, அதை வச்சு வந்து ஷூட் பண்ணுவாங்க. அதை தாண்டி எப்படி வந்து நம்ம ஒரு ஹேண்ட் ஹெல்டாக வந்து எப்படி பண்ண முடியும், நம்ம ஸ்டோரிக்கு எந்த அளவுக்கு நம்ம ரியாலிட்டியை ஆட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும், ஒரு ஷார்ட்ஸுக்கான மீனிங் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சு கிரியேட்டிவ் ஃப்ரேமிங் கொஞ்சம் வந்து உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் யோசிங்க. எப்படி வந்து புதுசாக என்ன பண்ணலாம், இதை வந்து வேறு மாதிரி எப்படி காட்டலாம். இப்போ ஒரு ஷார்ட்டை ரூம்குள்ளே இருந்து நம்ம ஷூட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும், அதே ஜன்னலுக்கு வெளியே இருந்து அந்த ஷார்ட்டை ஷூட் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஷேடோஸோடு சேர்த்து ஷூட் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். ஒரு லைட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பவுன்ஸ் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஃப்ரேமை வந்து எப்படி வந்து கிரியேட்டிவாக வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம்,
பெட்டர் பண்ணலான்றதுல வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே நான் எனக்கு சூப்பராக வந்துடுச்சு அப்படின்றத ஃபிக்ஸ் ஆகாமல் அடுத்து என்னன்ற தேடுதல் இருந்தாலே கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து பெட்டராக வந்து ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்கு அப்புறமா நம்ம வந்து கேமரா ஆங்கிள்ஸ், கேமரா மூவ்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு என்ன லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, வைடா க்ளோஸா இப்படின்ற அதுக்கான மீனிங்ஸு, அதுக்கு நீங்கள் ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஷார்ட் டிவிஷன்ஸ் வந்து பிரிச்சுக்கிறது, இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களால் வந்து பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து காட்ட முடியும். அதாவது அவுட்புட்டில் வந்து பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். அதே மாதிரி நம்ம வந்து கேமரா மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து அப்படி ஸ்டாட்டிக்காக இல்லாமல் கேமரா வந்து மூவ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு ரியாலிட்டி வந்து அதில் ஆட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே டைம் ஸ்டேஜிங்கும் வந்து ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் கேமரா மூவ்மெண்ட் மட்டும் இல்லாமல் கேரக்டர்ஸ் வந்து எப்படி வந்து பேசுகிறாங்க, ஒரு கான்வர்சேஷன் இருக்குன்னா சும்மா உட்காந்து பேசுகிறாங்களா, நின்று பேசுகிறாங்களா, இல்லை நடந்துக்கிட்டே பேசுகிறாங்களான்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட ஃப்ரேமில் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா வந்து அது பார்க்க வந்து உண்மையிலேயே வந்து நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம கேரக்டர்ஸே மூவ் ஆகுறாங்க அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அதை ஷூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதனா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு என்விரான்மெண்ட்டில் பின்னாடி ஒரு பைக்கு போகிறது, கார் போகிறது, இல்லை யாராச்சும் சிகரெட் பிடிச்சா அந்த வர ஸ்மோக்கு, இல்லை காற்றடிச்சா ஆடக்கூடிய ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்கள் ஃப்ரேமுக்கு வந்து பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது ஒரு சினிமாட்டிக் லுக் கொடுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஜஸ்ட் வந்து என்னோட ஃப்ரேமை வந்து சினிமாட்டிக்காக மாற்றுறதுக்காக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாமல் உங்கள் ஸ்டோரிக்கும் உங்கள் ஸ்கிரிப்ட்டுக்கும் எந்த அளவுக்கு அது வந்து மீனிங்கை ஆட் பண்ணுது, எந்த அளவுக்கு வந்து ஒரு ரியாலிட்டியை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு நம்மளால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அந்த புஷ்ஷை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே அமைச்சராக இருக்கிறதுக்கும் ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல்டை வந்து அப்படியே வந்து ரியலாக கேப்சர் பண்ணி வந்து நமக்கு நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் ஃபீச்சர் ஃபிலிம்ஸில் வந்து காட்டுவாங்க. பட் அது ஒரு ஃபேக் அப்படின்றது நமக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸில் தெரிஞ்சிடும். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் அது ஃபேக்குன்னு தெரியாத அளவுக்கு அது ரியாலிட்டியாக வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது தான் நம்மளோட ப்ரொஃபஷனலிசம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ வந்து டெய்லி எதனா கொஞ்சம் படிக்கிறது, டெய்லி எதனா ஷூட் பண்ணுறது அப்படின்றத பண்ணிக்கிட்டே இருங்க. கீப் ஆன் ட்ரையிங், ஷூட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கே வந்து அந்த ப்ராக்டிஸ் வரும், எப்படி பெட்டராக திங்ஸை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் அப்படின்றது இப்போ நம்ம டிஜிட்டல் ஏராவில் இருக்கிறதால நம்மளால் வந்து ஷூட்டில் வந்து நம்ம ஒரு லைட்டிங்கில் அச்சீவ் பண்ண முடியாததை கூட நம்மளால் வந்து ஒரு கிரேடிங்கில் வந்து உட்காந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்மக்கிட்ட அப்படி ஒரு சொஃபிஸ்டிகேஷன் இருக்குன்னும் போது நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணலாம், கிரேடிங்கில் வந்து எப்படி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம டோனு, மூடு, கலர் எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே ப்ரொடக்ஷன்லேயே பண்ணால் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் அதுக்காக நம்ம வேலை செய்ய முடியும். இல்லை நான் ப்ரொடக்ஷனில் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன், ஒரு 50% நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோம் போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் புஷ் பண்ணி ஒரு 20-30% வந்து நம்மளால் வந்து போஸ்ட்லேயுமே வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக எப்படி ஒர்க் பண்ண முடியுமோ அதையுமே வந்து ஒர்க் பண்ணி அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ சொன்ன எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு சினிமாட்டிக் லுக் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கியர்ஸ் வேணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு நல்ல கேமரா, ஒரு நல்ல லென்ஸோடு இருக்கும்போது தான் அது வந்து நம்ம பெட்டராக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஃபோன்லேயே வந்து இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஃபோனுக்கு அதுக்கான லென்ஸுன்னு தனியாக விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது பண்ணலாம். பட் அந்த ப்ரொஃபஷனலான குவாலிட்டி வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி கேமராலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கியர்ஸ் வாங்குறதோ இல்லை ரெண்ட் எடுத்து பண்ணுறதும் போது தான் உங்களால் அந்த பெஸ்ட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பெட்டரான சினிமேட்டிக் லுக்கை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸ் அண்ட் டிப்ஸு. உங்களுக்கு எதனா வந்து பாயிண்ட்ஸ் அண்ட் டிப்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபியூச்சரில் வேறு என்னென்ன கண்டென்ட்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் டேக் ஓகேன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.